ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7338824242. அவர் ரொம்ப ஒட்டி தான் போய் உட்காந்து பார்த்தேன். உட்காந்து பார்க்கல அவர் மேல வந்து ஸ்மெல் வந்து கஞ்சா ஸ்மெல் வந்துருச்சு. வந்தோடனே நான் கேட்கிறேன், போதையில இருக்கானான்னு கேட்கிறேன். இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க யாருன்னு என்னைய கேட்கறாங்க. என்னைய கேட்கும்போது நான் திருப்பி சொல்றேன், நான் அவங்க அண்ணன் இந்த மாதிரி வேலை பார்க்குறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. நானும் வந்து கேட்கட்டுமான்னு கேட்குறேன். கேளுங்க அப்படின்றாங்க. கேளுங்கன்னு சொல்லும் போது நான் திருப்பி கேட்கிறேன். அவன் சொன்ன ஒரே வார்த்தை, என்னால அடி தாங்க முடியல. அது மட்டும் தான் சொன்னேன். அடி தாங்க எப்படி கஞ்சா ஸ்மெல் நான் தான் சொல்றேன். இவன் மேலதான் வந்துச்சு. இவனுக்கு அந்த பழக்கமே கிடையாது. அஜித் மேலதான் வந்துச்சு. அஜித் அது எந்த இடத்துல இப்போ நீங்க அஜித்தை போய் எந்த இடத்துல பாத்தீங்க? அதாவது கோசாலை மரம் ஆபீஸ் பின்னாடி இருக்கு. கோசாலை மரத்துல அவங்க விசாரணை பண்ணிக்கிறதுல நீங்க உள்ள போயிட்டீங்களா? விசாரணை பண்ணல. அடிச்சுக்கிட்டு இருக்கே நான் போயிட்டேன். அடிச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பண்ணேன். அடிச்சு முடிச்சு போனீங்களா? எப்படி இருந்தா அஜித் வந்து இப்படிதான் இருந்தான். கையை எதுவுமே தூக்க முடியாத அளவுக்கு இருந்தான். அப்போ அடிக்கும் போது அவங்க அடிக்கிறாங்க. அடிக்க கையை தூக்கி சார் விடுங்க சார் மட்டும் தான் சொல்றேன். நீங்க தடுக்கலையா? ட்ரை பண்ணலையா? எப்படி சார் விசாரணையில இருக்கேன் நான் போய் கேட்கிறேன். நான் அதுக்குதான் வந்து அடிக்க வேணாம் விடுங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நான் கேட்கிறோம்னு சொல்லிட்டு கேட்கிறேன். கேட்கும்போது ஒரு ஒரே வாரத்துல அடி தாங்க முடியலன்னு மட்டும் தான் சொல்றேன். வேற அடி தாங்க முடியலன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. வேற எதுவுமே சொல்ல கிடையாது. கஞ்சா வாடை வந்துச்சுன்னு தான் சொல்றேன். அவர் மேல வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு போலீஸாரே வந்து என்னோட ட்ரீட்மெண்டே வந்து தனியா இருக்கும், அந்த கஞ்சாவை எடுத்துட்டு வாங்கன்னு ஒரு போலீஸார் சொல்றாரு. அவர் பேர் ராஜா தான். காவல்துறை கஞ்சா அடிக்கல. இவரை வந்து கஞ்சா அடிக்க வச்சுதான் இவரை அடிச்சிருக்காங்க. தெரியுதா? அதுக்கப்புறம் நீங்க மூச்சு இருக்கான்னு பார்த்தேன். பார்த்ததுனாலதான் நான் சொல்றேன். நான் உண்மையை தானே சொல்றேன், போய் சொல்லலையே. இல்லண்ணே, நீங்க கேட்கறது கடமை. தேதி எந்த தேதி? என்ன கிழமை? சனிக்கிழமை. எத்தனை மணி இருக்கும்? 3:30 இருக்கும். உடனே கிளம்பிட்டீங்களா? உடனே கிளம்புல சார். அவன் ஆட்டோல ஏத்துற வரைக்கும் நான் அங்கதான் இருக்கேன். கடைசியா வந்து உயிர் போற வரைக்கும் நான் இருக்கேன். ஆனா உயிர் போனது வந்து கோயில் வளாகத்துக்குள்ளதான், அந்த ஆபீஸ் முன்னாடியே தான் போச்சு. அதான் தெளிவா சொல்றேன் சார். நானு ஆட்டோல ஆட்டோல நான் ஏறல. ஏத்தி விடவும் நான் தூக்கவும் கிடையாது. நான் பல்ஸ் பார்த்துட்டேன். பல்ஸ் பார்த்துட்டு 2 கையிலையும் பல்ஸ் பார்த்துட்டேன். நெஞ்சில துடிப்பு பார்த்தேன். துடிப்பு இல்லை. எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மோஷன் போயிட்டேன். மோஷன் ஸ்மெல் வந்துருச்சு. ஒரு மனுஷனுக்கு வந்து மோஷன் ஸ்மெல் வந்துட்டாலே முடிஞ்சுல, அவன் உயிர் போயிடுச்சுல. அதோட தான் வந்து காவலர் தான் ஏத்துறாங்க. அவங்க தான் ஏத்திட்டு போறாங்க. ஜிஹெச் தான் போனாங்க. உங்களை பார்க்க சொன்னது யாரு? பார்க்க சொன்னா பல்ஸ் யாரு? நான் பார்க்க யாருமே என்னை பார்க்க சொல்லல. நானா போனேன். யதார்த்தமா தான் போனேன். பக்கத்துல போய் தானே சார் பார்த்தேன். பார்த்ததுனால தானே சொல்றேன். நானு விசாரணைக்கு என்னோட பேர் வந்து அன்னைக்கு நைட்டு வந்து வந்த போலீஸ்காரங்கிட்ட நான் கொடுத்துட்டேன். யார் இருந்தாங்கன்னு கேட்டாங்க. என்னோட பேரையும் நான் கொடுத்துட்டேன். ஆனா என்ன கூப்பிட கிடையாது. எனக்கு வந்து தம்பி வேணும். இது வேணாம்னு சொன்னேன். நான் கோயில் இல்லை, கொஞ்சம் வெளியில ராம்நாட்டில் வேலை பார்க்குறேன். மிளகா பொடி கொடுத்தாங்க. மிளகா பொடினா தண்ணியில கலந்து கொடுத்தாங்க. தண்ணியில கலந்து தான் பார்த்தேன். வாய் வழியா கொடுத்தாங்க. கொடுத்த போக வந்து ஒரு சொல்லுங்க வாய் வழியா கொடுத்தாங்க. அவனோட பேண்ட்டை இழுத்துட்டு மிளகா பொடி வந்து உள்ள கொட்டி விட்டாங்க. கொட்டி விட்டு எங்கெங்க வேர்க்குதோ அங்க ஃபுல்லா வந்து மிளகா பொடி வந்து தடவி விட்டாங்க. நீங்க எங்க இருந்து பாத்தீங்க? பக்கத்துல இருந்து பார்த்தேன். நீங்க அந்த 5 பேர்கிட்ட கூட இருந்தீங்களா? ஆமா. நீங்க எதை சொல்லலையா? இப்படி செய்யாதீங்க. அப்படி சொல்லாயும் நம்ம சொல்ல முடியல. இதனால விடுங்க. அவன் தண்ணின்னு கேட்டுக்கிட்டு தண்ணி கொடுங்கன்னு மட்டும் தான் நான் சொன்னேன். மற்ற பப்ளிக்லாம் பக்கத்துல கூட விடலன்னாங்க. அதை நீங்க எப்படி உள்ள போனீங்க? நான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். அதை நான் சொல்லாம சொல்றேன். டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன், அதனால என்ன அலோவ் பண்ணாங்க. நான் உள்ள போனேன். வேற எதுவும் சொல்ல உடனே நீங்க வேற யாருக்கும் நீங்க தெரியப்படுத்தலையா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது ஒரு அநியாயம்? இல்ல, சொல்லல. இப்படி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கல. நானும் எதிர்பார்க்கல. இப்படி நடந்துரும்னு எதிர்பார்க்கல. அவ்வளோ 3:30 மணிக்கு இறந்துட்டாருன்னு நீங்க? 3:30 மணிக்கு இல்ல. இறந்தது வந்து 6 to 6:30க்குள்ள. இறந்துட்டாங்கிறது அதுக்கு முன்னாடி யாருக்காவது தகவல் சொன்னீங்களா? இல்ல, சொல்லல. அதாவது நான் என்ன நினைச்சேன்னா,
சரி ஆட்டோல தூக்கிட்டு போறாங்க, உயிர் இருக்கும், ஒரு அரை உசுரா இருந்தா கூட பொழைச்சிக்கிருவேன்னு சொல்லிட்டு தான் நான் பேசாம இருந்தேன். மற்றபடி நீங்க அஜித்குமார் ஃபேமிலியில சொல்லல. நான் உடனே வந்து அவங்க ஆட்டோல ஏத்திட்டு போனதுமே நான் ஒரு பைக் எடுத்துட்டு நான் ஜிஹெச்சுக்கு பின்னாடி போறேன். சார் உங்களை வந்து எந்த ஜிஹெச் போனீங்க சொல்லுங்க. திருப்பூர் ஜிஹெச் போனீங்க. திருப்பணம் ஜிஹெச். அவங்க போலீஸ், நீங்களும் போலீஸா இருக்கறதால உங்களை அரெஸ்ட் நான் போலீஸ் கிடையாது சார். நான் போலீஸ் கிடையாது. நான் போய் என்ன பார்த்தா போலீஸ் மரியாதை வரைக்கும் இங்கே டெஸ்ட் பண்ணி இங்கேயே சொல்லிட்டாங்களா ஹாஸ்பிட்டல்ல? இங்கேயே சொல்லிட்டாங்க. சொல்லி அவங்க வந்து எந்த வண்டியில கொண்டு போனாங்கன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி வண்டியை மாத்தி சிவகங்கை கொண்டு போனதா சொன்னாங்க. அது உங்களுக்கு அது தெரியுமா? அது தெரியல. அதுக்கப்புறம் அவர் இறந்தது உங்களுக்கு எப்ப தெரியும்? வான்னு சொல்லிட்டேன். இல்ல அவர் இறந்தது உங்களுக்கு எப்ப தெரியும்? அண்ணா நீங்க ஆஃப் பண்ணுங்க. இல்லக்கா அவர் வந்து நேரடி அந்த எல்லாம் பார்த்தே எங்க பார்த்த நீ? நான் வேலைக்கு போயிட்டேனே. என்ன நீ போன்னு சொல்லிட்டு ஒரு இருக்க? நிமிஷம் கட் பண்ணுங்க சார். கட் பண்ணுங்க. வாங்க. இல்ல நீங்க பாத்துக்கீங்களா இப்ப எல்லாமே? எல்லாத்தையும் பாருங்க. வான்னு சொல்லிட்டேன். இறந்தது உங்களுக்கு எப்ப சொன்னாங்க? இறந்தது சொல்லல சார். இறந்ததே நான் தானே சொல்றேன் அதான் கேக்குறேன். அவர் இறந்துட்டாருன்னு. போன்னு சொன்னேன். போடா. ஏய் என்ன? போங்க. அண்ணா நீங்க ஆஃப் பண்ணுங்கண்ணே. போன்னு சொன்னா போங்க. சரி விடுங்க. எக்ஸாக்ட் நீங்க போட்டோ